வெளிப்புறமா எங்கெங்கோ பயணித்தேன், எண்ணம் சொல் செயலால். எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் எங்கும் இல்லை. என்னை தவிர என் சுற்றத்தை, சூழலை, கடவுளை கூட குற்றம் சொல்லி ஓய்ந்து போனேன். வாய்பேசியால் காதோர எல்லை வரையிலும், கைபேசியை கையில் எடுத்து பிரபஞ்ச எல்லை வரையிலும். பேசி பேசி மாய்ந்த பின்னும், களைத்து போய் ஓய்ந்த பின்னும் பலன் ஒன்றும் இல்லை. ஒற்றை நிமிடம் கண்ணாடி முன் நிற்கும் போது, ஒரு நாளில் 24 மணி நேரம் உனக்கு நீ குற்றம் செய்யாமல் இருக்கிறாயா என்ற கேள்வி எழுந்த போது தலை குனிந்து போனேன். தற்காலிகமாக நிமிர்ந்து பார்த்த நிவாரணத்திற்கான நொடிகளில் உள்நோக்கிய பயணத்தை சொன்னது ஒரு உள்ளுணர்வு. உங்களுக்கும் தோன்றிவிட்டால் அதுதான் தீர்வு. ஆம், நமக்கான தீர்வு நமக்குள்ளேதான் துவங்குகிறது. நாம் மட்டுமே நமக்கான தீர்வு.